புரிந்த பிறகுதான் அற்புதம் செய்வேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. பார்வோன் மற்றும் எகிப்தியர்களின் மனதை மாற்றினது அந்த கோலில் உள்ள வல்லமை தானே. உனக்கு 66 அற்புதமான புஸ்தகங்களை உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார, நீ எந்த அளவு உன்னால விசுவாசிக்க முடியும்? அவருடைய நாசியின் சுவாசத்தினால செங்கடல் 2ஆக பிளந்தது என்று எழுதியிருக்கு. அறுபத்தி 8வது அவருடைய அனந்த ஞானம், தேவ ஞானத்தின் பிரமாதம். ரைட்? நீங்கள் தேவனுடைய ஞானத்தை தியானிக்க அதனுடைய பிரமிக்கத்தக்க சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. அனந்த அவருடைய ஞானத்தை அருமையான தேவர்களே ஓர் அளவு தான் புரிந்து கொள்ள முடியும். ரைட்? முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், மோசே கோலை நீட்டுகிறான். அவனுக்கு தெரியும் ஏதோ ஒரு வழியில் தேவன் எங்களை பாதுகாக்க போகிறார், அக்கறைக்கு கொண்டு செல்ல போகிறார் என்கிற அந்த பேசிக் நாலேஜ் தான் இருந்ததே தவிர இது உடனடியாக தண்ணீர் 2ஆக பிரியும், மத்தியிலே காய்ந்து போன ஒரு தரை உண்டாகும் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. புரிந்த பிறகுதான் அற்புதம் செய்வேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் ஆராய்ந்து முடியாத தேவன். திரும்ப நான் சொல்கிறேன், அவருடைய அனந்த ஞானத்தை ஓர் அளவு தான் புரிந்து கொள்ள முடியும், முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் வேதம் முழுவதும் அவர் ஞானம் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தியானிக்கணும். ரைட்? ஒன்று சொன்னேன், கோலை தூக்கினால் அங்கே சமுத்திரம் 2ஆக பிரிகிறது. அது எப்படி இருக்குங்க? பிரமிக்கத்தக்க பிரமாதமாக இருக்கிறதா இல்லையா? அதனால தான் இன்றைக்கி செய்தியின் தலைப்பு என்ன? தேவ ஞானத்தின் பிரமாதம். அவருடைய ஞானத்தினுடைய ஒரு மகத்துவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இட் இஸ் எஃபர்ட்லெஸ், it is instantaneous, it is enjoyable. Hallelujah, hallelujah. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் the very name of our Lord is wonder. அவருடைய நாமம் அதிசயமானவர். அந்த அதிசயத்தை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. Thank you Lord for your goodness. பாருங்கள், ஒரே ஒரு ஆயுதமாகிய ஆடு மேய்க்கிற கோலை வைத்து அவருடைய பிரமிக்கத்தக்க ஞானம் என்னவெல்லாம் செய்தது என்று சொல்லி தியானிக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடங்க. அந்த கோலை மோசே ஒருவேளை மாமனாட்ட வாங்கியிருப்பான், அல்லது அவனே என்ன செஞ்சிருப்பான், வனாந்தரத்தில் இருந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒரு மரத்தில் ஒரு கொம்பை ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டான். எதுக்கு? ஆடு மேய்க்கிறதுக்கு. ரைட்? ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த கோலில் இருந்த பிரமிக்கத்தக்க தேவ ஞானத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த ஆடு மேய்க்கிற கோலை கொண்டு ஒரு தேசத்தையே சின்ன பின்னமாக்கினாருங்க தேவன். ஹல்லேலூயா. அது அவருடைய அனந்த ஞானம். அது நமக்கு பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. என்னவெல்லாம் செய்கிறார்? ஹல்லேலூயா. மோசையே ஊழியத்திற்கு அழைக்கணும், அதற்கும் அந்த கோல் தான் பயன்படுதுங்க. அந்த கோலை கீழே போடுங்கிறாரு, அது பாம்பாக மாறிவிடுகிறது. வாளை பிடி என்கிறார். வாளை பிடிச்சா என்ன தெரியுமா? நீங்கள் வாளை பிடிச்சிங்கன்னா சர்ன்னு கொத்திரும். ஆனால் வாளை பிடித்தா அது என்ன இருக்குது? கோலாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அது அவருடைய அனந்த ஞானம். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அங்கே இருக்கிற எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. ரைட்? அதைத்தான் தேவன் பயன்படுத்த சொல்கிறாரு. அநேக உதாரணங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கிருபை கிருபை கிருபை. என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் பார்க்கிறேன். என்னுடைய மொபைல் ஃபோனை தொட்டு அநேக சுகமடைகிறார்கள்.
கடந்த 15 நாட்களுக்கு முன்பதாக டெலிவிஷனில் நம்முடைய ஒரு செய்தி வந்தது. அது என்ன தலைப்பு என்றால் 57வது அவருடைய அனந்த ஞானம், அவலத்தை அகற்றும் அறிவு. அப்போ அவலமான நிலையை, கேவலமான வாழ்க்கையை, பரிதாபமான பஞ்சத்தை போக்குவதற்கு உங்கள் கையில் இருக்கிற எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு என்று நான் பேசுகிறேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ நான் என்ன செய்தேன்னா, என்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்து இப்படி கேமராவில் காண்பித்து யாராவது 3 டைம்ஸ் டச் பண்ணுங்க. இப்போ கூட டச் பண்ணுங்க. 1 2 3. கனடாவிலேருந்து கூப்பிடுறாங்க, பிரதர் அந்த 59வது செய்தி அவலத்தை அகற்றும் அறிவு, நீ சொன்னபடி நான் அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது 3 முறை டச் பண்ணேன். தீராத என்னுடைய வயிற்று வலி, 2.5 ஆண்டுகள் என்னை பாடாப்படுத்திய வயிற்று வலியை தேடியும் காணவில்லை. இன்ஸ்டன்டேனியஸ் ஹீலிங். இன்னைக்கு தலைப்பு என்ன? தேவனுடைய ஞானத்தின் பிரமாதங்க. அது அவருடைய ஞானங்க. மோசேயுடைய கோல் பாருங்க, அதை வைத்து அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. இதில் இன்னொரு ரகசியம் இருக்கு பாருங்களேன். ஏதாவது ஊழிய தலைவர்கள் நீங்கள் இந்த செய்தியை கேட்பீர்கள் என்றால் இதை கவனிங்க. நீங்கள் உங்களுக்கு ஊழியர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற மெத்தடு ரொம்ப ஈஸிங்க. மோசே 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறான். அவனை கொண்டு அடிமையாக இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிக்க தேவன் எப்படி அவனை ஊழியத்திற்கு அழைத்தார்? அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறார். கோலை பாம்பாக்கி, பாம்பை கோலாக்கி, கையை குஷ்டரோகப்படுத்தி, குஷ்டரோகத்தை கையாக்கி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது போல நீங்களும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு ஊழியர்களை ரெக்ரூட் பண்ணுங்க. இட் இஸ் பிப்ளிக்கல், ரைட்? அவன் கொலை செய்ய சம்மதித்திருந்தவன். சீசர்களை கட்டி சிறைச்சாலையிலே தள்ளுவதற்கு அவனுடைய அத்தாரிட்டி ஆத்தரைசேஷன் லெட்டரோட போகிறாங்க. அங்கே தமஸ்கு வீதியில் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம். கண்ணு குருடாயிற்று, ஷாக் ஆயிட்டான். முடிஞ்சு போச்சு, இனிமேல் வாழ்நாளெல்லாம் நான் இப்படி தான் இருக்கணும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. 3ஆம் நாளில் பார்த்தா அடுத்த அதிர்ச்சி வைத்தியம். கண்ணை திறந்துடுறாரு. முதல் அதிர்ச்சி வைத்து கூட 2வது அதிர்ச்சி தான் அவன் மைண்ட் செட்டை ஃபுல்லாக மாற்றிட்டு, எப்பா நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, நான் வேதத்தை ஒழுங்காக படித்து என்ன செய்ய போகிறேன், உலகத்தை உலுக்க போகிறேன் என்று எழுந்தான் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட சவுல்களை பவுலாக மாற்றினது அதிர்ச்சி வைத்தியம். வேற யார்? பீட்டருங்க. வானோன்னு வர முடியாதுங்க. அவன் மைண்ட் செட்டை மாற்றணும். என்ன செஞ்சார்? எப்பா நீ 25 வருஷம் மீன் பிடிக்கிறா, இன்றைக்கு ஒரு நாள் கிடைக்கிற மீனை 25 வருஷம் சேர்த்தாலும் இந்த ஒரு நாள் கிடைக்கிற மீனுக்கு அந்த அளவுக்கு குவான்டிட்டி வராது. அதிர்ச்சி வைத்தியம் பண்ணார் பாருங்க. மைண்ட் செட்டு மாறிட்டு. அதனால தான் நான் உங்களிடத்தை தைரியமாக சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கு ஊழியத்திற்கு அப்ளிகேஷனை கொடுத்துருக்கிறவங்கள நீங்கள் கூப்பிடும்போது என்னையை கூப்பிடுங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. அவன் கையில் இருக்கிற மோதிரத்தில் இருக்கிற பவரை அவனுக்கு சொல்லி கொடுப்போம். அவனுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற பவரை அவனுக்கு சொல்லி கொடுப்போம். அவனுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிற பவரை அவனுக்கு சொல்லி கொடுப்போம். அவனுடைய நிழலில் இருக்கிற வல்லமையை கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. அனுப்புங்க. ஒரு 10 பேர் நீங்கள் ஊழியத்துக்கு எடுக்கணுமா? அனுப்புங்க என்கிட்ட. அதிர்ச்சி வைத்தியம் பண்ணி மனதை புதிதாக்கி நான் உங்களுக்கு அனுப்புகிறேங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவேன். 100 பேரை சுகமாக்குறா போதுங்க, அவன் மைண்ட் செட்டு மாறி. அப்பா இவ்வளவு பவர் எனக்குள்ளே இருக்குது. அங்கிள் எங்கே போகணும்? ஆப்பிரிக்காவுக்கு போகணுமா? ஜாம்பியாவுக்கு போகணுமா? பீகாருக்கு போகணுமான்னு வந்துடுவானா? வரமாட்டானா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்மால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். எவைகளை கொண்டு? நம்மிடத்தில் இருக்கிறவைகளை கொண்டு. கர்த்தருடைய ஞானத்தை குறித்து நீங்கள் தியானிக்க அந்த பிரமிக்கத்தக்க அவருடைய ஞானத்தை நீங்கள் கொண்டாடாமல் இருக்கவே முடியாது. அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. 2வது பாருங்களேன், இன்னைக்கு எதை படிக்கிறோம்? மோசேயினுடைய கோலில் இருந்த பிரமாதம், அது அவருடைய ஞானம். பாருங்கள், 2வது பார்வோன் மற்றும் எகிப்தியர்களின் மனதை மாற்றினது அந்த கோலில் உள்ள வல்லமை தானே, ரைட்? தண்ணீரை ரத்தமாக்கிறது அதே ஆடு மேய்த்த கோல், ரைட்? புழுதியில் அடிக்கிறாங்க,
அந்த புழுதி எல்லாம், அந்த டஸ்ட்டு எல்லாம் பேனாக மாறி இஸ்ரவேலுடைய வீட்டுக்குள்ளே பூந்துட்டு. அதற்கு பயன்பட்டது எது? மோசேயினுடைய கோல். அது தேவனுடைய ஞானத்தின் பிரமாதம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இன்னும் வானத்திலிருந்து கல்மழையை கொண்டு வந்தது அதே கோல். காஞ்சி கருவாடா போன கோலுங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ பார்வோன் ராஜாவை மாத்திரமல்ல, தேவனுடைய ஃபோர்நாலேஜ் நாள் வந்து விட்டது. என்னுடைய ஜனங்கள் கேட்கும்போது எகிப்தியர்கள் பீரோவை திறந்து, எம்மா வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் அள்ளிக்கம்மா, எப்படியாவது இன்றைக்கு இடத்த காலி பண்ணு நீ சொல்லணும். அப்போ பார்வோனுடைய மனதை மாற்றினால் மாத்திரம் போதாது, எகிப்தியருடைய அனைவருடைய மனதையும் மாற்றணும். அதற்கும் அந்த கோல் தான் பயன்படுதுங்க. ஹல்லேலூயா. ஐயோ, அவருடைய பிரமாதமான ஞானம், பிரமிக்கத்தக்க அவருடைய ஞானம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். மூன்றாவது, வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவதும் அதே கோல் தான். உங்களுக்கு தெரியும், நம்ம டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை பாருங்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அந்த கோல் என்ன செஞ்சது? நீட்டும் பொழுது அதில் இருந்த சூப்பர் நேச்சுரல் இன்விசிபிள் பவர், தட் பவர் இஸ் இன்விசிபிள், ரைட்? கிருபை பாருங்க, நான் தொட்டு அநேக தொப்புன்னு விழுறாங்க, கட்டி மறைஞ்சிருது. என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை போன மாதிரியே எனக்கு தெரியல, ரைட்? அதே போல திரும்ப நீட்டுறா, அதிலிருந்து வல்லமை இன்விசிபிள், அந்த சூப்பர் நேச்சுரல் போய் என்ன செய்துங்க? அந்த கடலுக்குள்ளே தம்முடைய ஜனங்களை தேடி வந்து கொண்டிருந்த அந்த பார்வோனுடைய சேனை முழுவதையும் தண்ணீரினால் நிரப்பி அழிப்பதற்கு அதே கோலை திரும்ப நீட்டினா என்ன செஞ்சிருது? தண்ணீர் வந்து, வெள்ளம் வந்து எகிப்தியுடைய சேனையை அழித்து போட்டது அதே கோல் தானே. எனக்கு ரொம்ப பிடித்தமான அந்த வசனம், ஒருவனும் மீதியாக இருக்கலைங்க. அந்த எகிப்து சேனையில் எத்தனை லட்சம் பேர் வந்தானோ எனக்கு தெரியாது, அல்லது எத்தனை ஆயிரம் பேர் வந்தானோ, ஒருவனும் மீதியாக இருக்கவில்லை. அது அவருடைய பிரமாதமான பிரமிக்கத்தக்க ஞானம் அல்லவா? அவங்க கண்களுக்கு முன்பாகவே அழிய வேணும். எதற்காக? இஸ்ரவேலர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கண்ணால் பார்க்கணும், இவன் தானே என்னை அடித்தான், இன்று கண்ட எகிப்தியனை இன்னும் என்றுமே காணக்கூடாது, உன் கண்ணால் பார்த்துக்க, கடைசி வீரனே நான் அழிச்சிட்டேன். ஐயா, அது அவருடைய என்னதுங்க? அது ஞானத்தினுடைய பிரமாதம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இன்னும் தொடர்ந்து பாருங்க, அதே கோல் கண்மலைக்குள்ள மினரல் வாட்டர் வச்சிருக்கிறாரு, பேசுங்கிறாரு. இவன் கீழ்ப்படியலை, கீழ்ப்படியாமல் அதே கோலை எடுத்து எரிச்சலில் அடிக்கிறான். அதுக்குள்ளே இருந்து என்ன வந்ததுங்க? மினரல் வாட்டர் வருது. எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு, தாகத்தை தீர்ப்பதற்கு. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. இல்லை, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான தகப்பன் நமக்கு இருக்கிறாருங்க. அதை நம்ம அனுபவிக்காமல் இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுங்க, இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் அனுபவிக்கணும். அப்படி என்றால் என்ன பொருள்? அத்தனை பேரும் அவர் செய்ததையும் செய்து அதை விட பெரிய கிரியைகளை செய்து ஒரு ஆனந்த வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். அது ஒரு ஆனந்தமான வாழ்க்கை. பல தேசங்கள்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, பிரதர் உங்கள் செய்தியை கேட்டேன் பிரதர், நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்க, இதை கேட்குற உங்கள் மகளுக்கு 90 நாளில் கல்யாணம் ஆயிரும், உங்களுக்கு சிறந்த மருமகன் வருவான்னு சொன்னீங்க, 60 நாளில் கல்யாணம் ஆயிற்று, நாங்கள் 6 வருஷமாக தேடிட்டு இருந்தோம், நீங்கள் சொல்லி 60 நாளில் கல்யாணம் ஆயிற்று, பெஸ்ட்டு மருமகன் வந்திருக்கான், எவ்வளவு எனக்கு ஆனந்தம். ஹல்லேலூயா. அந்த ஆனந்த வாழ்வுக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். யார் வேணும்? கல்விமான்கள் வேண்டாம். யார் வேணும்? இழிவாக எண்ணப்படுகிறவர்கள், வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தோல்வி அடைந்தவர்கள். நீங்கள் அங்கே தான் மாட்டிட்டு இருக்கீங்க. அங்கிள், உங்கள் அளவுக்கு எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, தேவையில்லை. உங்கள் அளவுக்கு நான் பரிசுத்தவான் அல்ல, என்னுடைய பலவீனம் உனக்கு தெரியாது மகனே மகளே, நானும் உன்னை போல பலவீனமான மனுஷன். நான் இல்லை, எலியாவே அப்படித்தான் சொல்லுங்க, நம்மை போல பாடுள்ள மனுஷன்,
நம்மை போல பலவீனமான நபர்களைத்தான் தேவன் தேடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான எஸ்தர், நீ யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள அத்தனை எஸ்தர்களையும் தேவன் ராணியாக்கி அழகு பார்க்க ஆசையாக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாராலும் ஏளனமாக எண்ணப்படுகிற மீன் பிடிக்கிற தொழிலை செய்கிற அருமையான மகர்களே, அருமையான மகன்களே, எழும்புங்க, சந்தோஷப்பட்டு எழும்புங்க. எப்படியா எழும்பணும்? என் செய்திகளை கேளுங்க. 3 மாதம் கேளுங்க, ஒரு 300 செய்தி கேளுங்க. உங்களாலே தேவனுக்காக எழும்பாமல் இருக்கவே முடியாது. அதில் ரகசியம் இல்லை, மேஜிக் இல்லைங்க. உங்களுடைய விசுவாசம் பெருகிடும். விசுவாசம் பெருகிட்டா தண்ணீரை போல அற்புதம் செய்வீங்க. நீங்கள் மீன் பிடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அல்லது ஒரு மாதத்திற்கு 5 லட்ச ரூபா கிடைக்குதா? நீ அற்புதம் இயேசுவை போல செய்தா ஒரு மாதத்திற்கு 5 கோடி ரூபா சொத்தை எழுதி தந்துருவாங்களா? தரமாட்டார்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு சொத்து வந்துதா வரலையா? எதுக்குங்க நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? எதுக்கு படிக்கிறீங்க? துட்டுக்கு தானே. 25 வருஷம் படிக்கிறீங்க, அப்புறம் 50 வருஷம் உழைக்கிறீங்க, 8 மணி நேரமோ 10, எல்லாமே துட்டுக்கு தாங்க. ஐயா துட்டு இங்கே நிறைய இருக்குதுயா. இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செஞ்சாலே நீ கோடீஸ்வரர் ஆயிடுவா. அதை விட பெரிய அற்புதம் செஞ்சா எலான் மஸ்க் கம்பெனியை உனக்கு எழுதி தந்துருவானா இல்லையா? இஸ் இட் நாட் பிப்ளிக்கல்? ஏன் நீ கோடீஸ்வரன் ஆகணும்? கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். ஹல்லேலூயா. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஹல்லேலூயா. ஐயப்பா சொன்னவருடைய வார்த்தை முக்கியம், சொன்னவரும் முக்கியம். சொன்னவர் பொய் சொல்றதுக்கு மனுஷனாக சொன்னார். நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். செய்யுங்கள்னு சொல்லலப்பா. எப்பா நீ என்னைக்கு மறுபடி பிறந்தையோ அன்றைக்கே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து செய்தவரை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நீ அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாய். அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விட கற்றுக் கொடுக்கிறது தான் இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸுடைய வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற இந்த ப்ரோக்ராம்ங்க. ஹல்லேலூயா. இதற்கு ஒரு வேதாகம கல்லூரி கட்ட வேண்டியதில்லைங்க. ஜூம் மீட்டிங் இருக்குது, மாதத்திற்கு 8 ஜூம் மீட்டிங் இருக்குது. இலவசங்க, இலவசம். 3 வருஷம் அதில் ஜாயின் பண்ணுங்க. வேதத்தை கரைச்சி குடிச்சிருவீங்க. அவர் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் மாத்திரமல்ல, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் எழுந்து நின்று கைதட்டுவாங்க. எப்பொழுது தெரியுமா? நீ கல்லறை தோட்டத்தை காலி செய்யும் பொழுது. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரலை குறித்த, அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், நீங்கள் என்னுடைய செய்திகளை 100 செய்திகள் கேட்டிருப்பீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சரி, ஆட்டு இடையனுக்கு அந்த அறிவு இருக்குங்க. எந்த ஆட்டு இடையன்? இந்த மோசையாகிய ஆட்டு இடையன் மாத்திரமல்ல, எந்த ஆட்டு இடையனுக்கு இருக்கு? தாவீதாகிய ஆட்டு இடையனுக்கு இருக்கு. என்ன அறிவு? கூழாங்கல்லில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. ரைட்? எலிசாவுக்கு என்ன அறிவு இருக்கு? என்ன ஆச்சுது? கூழு காய்க்கும் போது ஆர்வ கோளாறுல என்ன செய்கிறாங்க? கொம்படிக்காயை வெட்டி கொண்டு போட்டுடுறான். அது விஷமாயிற்று. விஷத்தை பாயாசமாக்க அங்கே இருக்கிற கொஞ்சம் மாவை அள்ளி போட்டால் போதும். அப்போது நீங்கள் போகிற இடங்களிலே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய அந்த சூப்பர் நேச்சுரல் பவரினாலே தேவன் எல்லாவற்றையும் அலங்கரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஒரு காரியத்தை தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இது வரும் நாட்களில் கிருபை பாருங்கள். இந்த டேபில் தான் என்னுடைய செய்திகளை பதிவு செய்து நான் அதிலிருந்து நான் நோட்ஸு வாசிக்கிறேன். நிறைய பிரசங்கங்களை இதில் லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வியாதியா, குழப்பமா, பயமா, அவைகளிலிருந்து வெளியே வர இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் தொடுங்க. ஒரு நேரம் தொட்டுங்க, அற்புதம் நடக்கலையா திரும்ப 3 நேரம் தொடுங்கங்க. 5 பைசா செலவழிக்க வேண்டாமா? நான் இலவசமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை இலவசமாக உங்களுக்கு கற்றுத்தருகிறேனே. இந்த எளிய முறைகளை ஏன் நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது? வேதம் முழுவதும் அப்படித்தானே நிறந்திருக்கிறது.
ஐயா எத்தனுக்கு அந்த நாலேஜுங்க. அவன் யார்? அவன் சகோதரனை எத்திட்டு வரான். அங்கே இருந்தால் நம்மளை கொலை செய்திருவான்னு சொல்லி தப்பி ஓடுறான். லாபானுடைய வீட்டில் போய் அடிமையாக இருக்காங்க. அவனுக்கு ஒரு நாலேஜ் வந்து, என்ன நாலேஜ் வந்தது? மாமனார்ட்ட சேலஞ்ச் பண்ணுறான். மாமா, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு வேலை செஞ்சேன், இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் ஒரு டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்டு? நல்ல வரி வரியாக போடுகிற குட்டியெல்லாம் எனக்கு. அவர் பார்த்தாரு, அது என்ன 100 போடணும்னு நினச்சி விட்டுட்டார். இவன் என்ன செஞ்சான்? கொளுத்த ஆடுகள் பொலியிற இடத்துல மரத்திலிருந்து ஒரு கொம்பை பறித்து வரி வரியாக அந்த ஆடுகள் பொலியிற இடத்துல போடுகிறான். அங்கே கன்சீவ் ஆடுகிற ஆடுகள் எல்லாம் போடுகிற குட்டி, அது கொளுத்த ஆடுன்னு எழுதியிருக்கு. கொளுத்த ஆடுகள் மத்தியில் அந்த கொம்புகளை தோல் உரித்த கொம்புகளை போடுறான். அது போடுகிற குட்டியெல்லாம் வரி வரியாக பிறக்குதுங்க. எப்போ அந்த குப்பானுக்கு சுப்பானுக்கு பயந்தாங்கொழிக்கு இந்த நாள் எப்படி வந்தது? நம்ம இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை வச்சுருக்கோமே, அவன் ஆதியாகமம் ஒரு புஸ்தகம் தானே, அதுவே பிரிண்டட் ஃபார்மெட்டில் இல்லையே. உனக்கு 66 அற்புதமான புஸ்தகங்களை உனக்கு எழுதி கொடுத்துருக்கிறார, நீ எந்த அளவு உன்னால் விசுவாசிக்க முடியும்? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். என்னுடைய ஆடையில் பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. ஆமாம், அந்த மைக்கில் நான் கடந்த சில மாதங்களாக இதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதை தொடுங்க, 1 2 3 தேடி பாருங்கங்க. அந்த கட்டி அங்கே இல்லையே, அந்த வீக்கம் அங்கே இல்லையே, அந்த வியாதி, அந்த டெம்பரேச்சர் அங்கே இல்லை. யூ ஆர் நார்மல் நவ். நீ நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடு. இப்படி தாப்பா பைபிள் முழுவதும் அற்புதம் செய்திருக்காங்க. என்றைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை இதை கற்றுக் கொடுக்க போகிறது? இந்த கலையை கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்றால் உங்களால் ஒரு அற்புதமும் செய்ய முடியாது. நான் அதற்கு பெயர் ஊழியம் அல்ல, அட்டூழியம். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க, ஐயா, the heaven has made everything simple. தேவனுடைய ராஜ்யமும் தேவனும் எல்லாவற்றையும் எளிமையாகிட்டாங்க. the so called religion has made everything difficulty. எல்லாத்தையும் கஷ்டமாக்கி விட்டீங்க. 40 நாள் உபவாசம் பண்ணலைன்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. நான் சொல்லட்டா, நீ 40 நாள் உபவாசம் பண்ணினீன்னா இருக்கிறதையும் இழந்துருவா. ஏன்? குற்ற உணர்வாக இருப்பா. ஐயோ, நான் நேர் முழங்காலில் போடலையே, நான் இடையிடையே தண்ணி குடிச்சிட்டேனே, மோசே தண்ணி கூட குடிக்கலையே. இப்படி நீ குற்ற உணர்வில் இருக்கிறதுனால இருக்கிறதையும் இழந்து விடுவாய். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. அப்போ நான் உங்கள்கிட்ட இன்றைக்கு ஒரு 6 காரியங்களை சொல்லுகிறேன். உங்களிடத்தில் இருக்கிற 6 காரியங்கள், அதில் பிரமிக்கத்தக்க ஆற்றல் இருக்கிறது. அது அவருடைய ஞானம். முதலாவது பாருங்கள், உங்கள் கர்ச்சிஃபில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. என் கர்ச்சிஃபை வச்சு ஒரு முறை ஒரு சர்ச்சில் கரூரில் பாருங்கள், அநேக அற்புதங்கள் நடந்தது. ஒரு அம்மா நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்க, அவங்க ஈஸியாக மிரக்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா பெந்தேகோஸ்தேக்காரங்க. அவங்க எல்லா வேதத்தில் எல்லா பிரச்சனையும் சூப்பர் நேச்சுரல் தான் தீர்த்திருக்கிறாரு. ஆனால் அந்த பெந்தேகோஸ்த ஞானம் என்ன சொல்லிட்டு, எல்லாவற்றையும் முழங்கால் மூலம் தான் தீர்க்க முடியும், எளிமையாலாம் போகாது. கடைசியில் ஒரு அம்மா எழும்புனாங்க, ஒரு 50 வயசு இருக்கும், முதுகெல்லாம் வலியா, என்னால் நிமிர்ந்தே நிற்க முடியல, ஒரே பெயின். ஒரு வாலிப பிள்ளையை கூப்பிட்டேன், ஏமா இந்த கர்ச்சிஃபில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குமா, போய் அந்த ஆண்டியுடைய முதுகில் 3 நேரம் வையினேன். 3 நேரம் வச்சா பாருங்க, பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு? இதில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த மகள் மீது இறங்கி அந்த வல்லமை அவர்களை கீழே தள்ளிட்டு, நான் சொன்னேன், இப்போ எழுந்திருப்பாங்க, எழுந்திருக்கும் போது முதுகு வலி இருக்காதுன்னு சொன்னேங்க. எழுந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஐயா, 8 வருஷம் கஷ்டப்பட்டையா, அம்மா இந்த வலி திரும்ப வராது. இப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு ஸ்டேர் கேஸ் இருந்தது, எழுந்து மேலே போயிட்டு வாங்கன்னு. கீழே வரவே இல்லை, மேலே ஏறுறாங்க இறங்க. ஏன்னா அப்படி படியேறி பல வருஷம் ஆயிற்று. இப்பொழுது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, அந்த கூழாங்கல்ல இருந்த வல்லமை இந்த கர்ச்சிஃபில் இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த கர்ச்சிஃபில் இருக்குது. 3 நேரம் டச் பண்ணுங்க, 1 2 3 பிரேக், பாலே போ சாத்தாரு, கேன்சர் கட்டிய மறைஞ்சு போ, மலட்டு கற்பம் இப்பொழுது ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. வேலை இல்லாதவர்கள் வேலையை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகும்னா இதை குறித்த உனக்கு நாலேஜ் வேணும். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். மூன்றாவது பாருங்கள், உங்கள் பேனாவில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. இதை தொடுங்க. 1 2 3 பிரேக். அந்த பிரச்சனை அங்கே இல்லைங்க. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy we have. நாவல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. பல முறை சொல்லியிருக்கேன். ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவருடைய ஆனந்த ஞானத்தின்படி நீங்கள் தொலைத்து போட முடியாத உங்கள் நாவு எங்கே போனாலும் கூட வருது. பேசினா போதும், பிசாசு ஓடிடும், செத்தவை எழும்பிடுவான். ஹல்லேலூயா. ஓ, உன்னுடைய கையில் சூப்பர் நேச்சுரல் பவருக்கு. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் செல்வந்தர்கள் ஆவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் உன் மூச்சு காற்றில் இருக்குப்பா, பூனி ஊதுனா விழுந்துடுறாங்க. ஏன்? எனக்கு ஒரு நாலேஜ் வந்துட்டு, அவருடைய நாசியின் சுவாசத்தினால செங்கடல் 2ஆக பிளந்தது என்று எழுதியிருக்கு. அப்போ நான் ஊதி பார்த்தா விழுந்துடுறாங்கங்க. ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீ நேற்று தான் மறுபடி பிறந்தையா? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய நீ பயங்கரமான வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதைத்தான் இயேசு சொன்னார். நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய நாவில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சும்மா எப்படிங்க இருக்க முடியும்? சும்மா இருக்க முடியுமா? ஒரு சகோதரன் பாண்டிச்சேரிந்து அழைக்கிறார். அண்ணன், எப்படி இத்தனை செய்திகளை கொடுக்குறீங்க? எப்போ எவ்வளவோ புதையல் இருக்கு. நான் 1% புதையலை கூட தேடலைன்னு எனக்கு இன்னும் கண்டுபிடிக்கலைங்க. கிருபை பாருங்க, 2000 செய்திகளுக்கு மேலாக 2000 தலைப்புகளிலே யூடியூப்பில் செய்தி வந்திருக்குதுங்க. இன்னும் 2 கோடி தலைப்பு உண்டாகும் போலுங்க வந்துக்கிட்டே இருக்குங்க. ஜீவ தண்ணீர் உள்ள தலைப்பு வந்துட்டே இருக்கு. கிருபை கிருபை கிருபை. அது என்ன தெரியுமா? அவருடைய ஞானத்தின் பிரமாதம். சவுல் ராஜா 2 முறை தனக்கு வந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணி மரணத்தை தெரிந்து கொண்டான், தோல்வியை தெரிந்து கொண்டான். முதலாவது எப்பொழுது தெரியுமா? அந்த ராட்சதன் வந்து நிற்கிறான். யாரு? நம்முடைய கோலியாத்து. அவன் சேலஞ்ச் பண்ணுறான், டே ஒத்தை கொத்தை யார் வரான்ட்டு. ராஜாவும் அவனுடைய சேனையும் தங்களுக்கு இருந்த வாய்ப்பை மிஸ் பண்ணி விட்டார்கள். அதே சூழ்நிலை தானே. ஆட்டு இடையனுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. இன்றைக்கு உன் தலை எடுப்பேன் எப்படிங்க சொன்னால், எப்படி வெற்றியை தெரிந்து கொண்டான் அல்லது எப்படி ஜீவனை தெரிந்து கொண்டான் தெரியுமா? எப்பா, இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மத்தியிலே நல்லா தலவாழ இலை போட்டு ஜீவனையும் வச்சிருக்கிறாரு, மரணத்தையும் வச்சிருக்கிறார். இப்படி யோசித்துக்க. நல்ல தலப்பா கட்டி பிரியாணியே இருக்கிறது, விஷம் கலந்த தயிர் சாதமும் இருக்குது. இன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை சவுல் ராஜாவை போல விஷத்தை தான் தெரிந்து கொள்ளுகிறீர்கள், வியாதியை தான் தெரிந்து கொள்ளுகிறீர்கள், கஷ்டத்தை தான் தெரிந்து கொள்ளுகிறீங்க. அதே சான்ஸ் தானே யாருக்கு? ஆட்டு இடையனுக்கு வந்து தூக்கிட்டானா இல்லையா? ஜீவனை தெரிந்து கொண்டான். அங்கே உபாகமத்தில் வாசிக்கிற, எப்போ மரணத்தையும் நான் தான் வச்சேன், ஜீவனையும் வச்சேன், எங்கே வச்சேன் என்பதுதான் கேள்வி. எனக்கு முன்பாக இல்லை, உனக்கு முன்பாக வச்சிருக்கேன். நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவனையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன், சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இங்கே தாவீதுக்கு முன்பாக இருக்குது. அவன் வெற்றியை தெரிஞ்சு எடுத்துட்டான். சத்தியத்தை அறியாத சவுல் ராஜா தோல்வியை தழுவினான். ஒரு முறை இல்லைங்க, 2 முறை பாருங்க. அவனுடைய குமாரன் யோனத்தை அறிஞ்சிருந்தாங்க. வெற்றியே இருக்கு, மரணமும் இருக்கு, தோல்வி இருக்கு, வெற்றியே இருக்கு. சவுல் ராஜா அவன் கூட்டத்தை, ஏராளமான கடற்கரை மணலத்தனையான அந்த சேனையை பார்த்து புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டான். வந்தான் பாருங்க, சத்தியத்தை அறிஞ்சவன் யோனத்தான். எப்படி அவன் அருமையானவர்களை ஜீவனை தெரிந்து கொண்டான் தெரியுமா? அவனுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. என்ன நாலேஜ் இருக்கு? அப்பா, இந்த பிரச்சனை தேவனுடைய பிரச்சனை, நாம் அவருடைய சேனை, அவர்கள் சத்துருக்கள், பெலிஸ்தர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அவன் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன சொல்கிறான் பாருங்க, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் நமக்கு வெற்றியை தருவது அவருக்கு சப்ப மேட்டர் சொன்னானா இல்லையா? 5 அப்போ 2 மீனை கொண்டும் 5000 பேருக்கு போஷிக்கலாம்.
5000 பேருடைய ஆகாரத்தை வைத்தும் 5000 பேரை போஷிக்கலாம். ஜீவனை தெரிந்து கொள்ளும்படியாக ஜீவனுள்ள தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அருமையான தேவர்களே, தேவன் உன்னை பார்த்து என்ன சொன்னார்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னார். சபை என்ன சொல்லிக் கொடுக்க? உங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு? நீ பாவி, நீ தூசி, நீ துரும்பு, நீ எதை எடுக்க போறா? எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாய இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, உன்னை பார்த்து நீ தேவனாய் இருக்கிறாய் என்று சொன்ன ஜீவனை தெரிந்து கொள். மனிதர்கள் சொல்லுகிற பொய்யை நம்பாத. நடுத்தெருவில் நின்று தேவனுடைய நாமத்தை தூசிக்க தீர்மானம் பண்ணாத. இயேசு உன்னை பார்த்து என்னெல்லாம் சொன்னார்ப்பா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால உங்களுக்கு மரணம் கிடையாது, அதை எடுத்துக்க, அந்த ஜீவனை எடுத்துக்கொள். நீ என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம், அதை எடுத்துக்க. உனக்கு பிரச்சனை தலை மேலே இருக்கா? நீ வாயில பேசினாலே போதுமே, மலை போல் இருக்கிற பிரச்சனை தேடியும் காணாதிருப்பாய் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நீ என்றைக்கு சீரியஸாக எடுக்க போறா? இன்னும் இயேசு கிறிஸ்து என்னங்க சொன்னார்? யோவான் 7:38 24/7 உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி, ஆசீர்வாத நதி, அற்புதமான நதி, சுகமளிக்கிற நதி உன்னிடத்திலிருந்து போய்கொண்டே இருக்கிறது என்று சொன்னாரே. இதை நீ என்னைக்கு சீரியஸாக தியானிக்க போகிறாய்? தேவன் உன்னை நம்பிக்கையாக இருக்கிறார், உன்மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். தாவீதோடு சேர்ந்துக்க, யோனத்தானோடு சேர்ந்துக்க, அந்த ஜீவனை தெரிந்து கொள். அதற்காக எங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். உங்களாலே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்பீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.